என் வீட்டுக்காரி யூடியூப பார்த்துட்டு மஷ்ரூம் அல்வான்னு ஒண்ணு பண்ணான். மஷ்ரூம்ல அல்வா அத போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா 1500 லைக். நான் லைக் பண்ணலையே, ஏன்னா மத்தவெல்லாம் பார்த்தவன், நான் தான் சாப்பிட்டேன். எங்க அக்கா கரெக்டா நான் தான் சாப்பிட்டேன். அந்த தீபாவளி அன்னைக்கே சண்டை வருது. ஆனா ஸ்டேட்டஸ் என்ன போட்டுப்போம், ஐ லவ் மை ஹப்பி அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறது. ஹப்பிக்கு சோறு போடுறது கிடையாது. ஏமா ஸ்டேட்டஸ் போடுறேமா அந்த மனுஷனுக்கு சோறு போட வேணாமா, அது ஸ்டேட்டஸ்ல வராது. இன்னைக்கு அற்புதமான இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னப்பா, இந்த சமூக ஊடகங்கள் இருக்குல்ல, போன் சமூக ஊடகங்களிலிருந்து இந்த இணைய ஊடகங்கள் இன்றைய தலைமுறையினரை, இளைஞர்களை, இன்றைய தலைமுறைகளை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கிறதா அல்லது தளர்ச்சி பாதையை பெறுகிறதா? ஒண்ணுல ரொம்ப பெருசா கவிதைத்துவத்தோட தான் கிடையாது. இந்த செல்போன், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்படி இந்த இணைய வழி ஊடகம் இருக்குல்ல, இது மனித வாழ்க்கையை வளர்க்கிறதா அல்லது பிரச்சனையை கொடுக்குதா? இதுதான் இன்னைக்கான பட்டிமன்றத்தினுடைய அற்புதமான ஒரு தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு ஆபுல போன் எடுத்துக்காங்க. என் பையன் 1வது படிக்கிறான், 2வது பையன் 1வது படிக்கிறான், மூத்தவன் 6வது படிக்கிறான். நான் வீட்டுக்கு வர யூடியூப் போட்டு குழந்தை வளர்ப்பது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை வளர்ப்பது எப்படின்ற வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அது இன்ஸ்ட்ரக்ஷன் நான் போய் கேட்கிறேன், 6வது படிக்கிற நீ என்ன குழந்தை வளர்ப்பது எப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். நீ என்ன கரெக்டா வளர்க்குறியான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன். இது வீடியோ போட்டு பாக்குறாங்க. அன்னைக்கு நான் சொல்றேன், படிடா, படிச்சாதான்டா வாழ்க்கையில முன்னேற முடியும். கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு, இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படையெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏனொன்றை அறிவின் கன்று அவ்வழியே தமிழ் செய்தி வந்த நின்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேன் அமுர தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு தெரியுமான்னு. இல்ல நீங்க கை தட்டிட்டீங்க, என் பையன் போய் முளைச்சு பார்த்தேன். இன்னைக்கு உனக்கு நிகழ்ச்சி இல்லையா? படிச்சா நல்லது, அவ்வளவுதானே. ஏன் இருக்குற சாட்டா முடிப்பா. இந்த சாட் ஜிபிடின்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து கேட்கிறேன், கூகுள் how to put my father in mute. அதுக்கு 3 ஆப்ஷன் சொல்லுது கூகுள். stitch your father mouth, paste your father mouth, bring your mother in front of him. அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம எங்கிருந்து பேசுறது? வீட்டின் ஊமையாக இருக்கும் போதுதான் மேடையில் பேச்சாளராக பயணிக்க முடியும் என்கிற சூட்சமத்தை நான் புரிந்து கொண்ட காரணத்தினால் வாழ்க வாழ்க்கை போயாச்சு. அப்ப இந்த சோசியல் மீடியா நம்மளை என்ன பாடுகப்படுகிறது? இது வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கிறதா அல்லது தளர்ச்சி பாதையில் நம்மளை அழைத்து போறோம்? ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்ம ஏதாவது ஈபி பில் கட்டணும் அல்லது போன் பில் கட்டணும், எங்க போனாலும் ஒரு கியூல நின்றுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரே ஒரு டச் அப்படி தட்டணும்னா அப்படி போயிடுது. கரெக்டா? அதே போல யாருக்காவது காசு கொடுக்கணும்னா நம்ம பேங்க்ல போய் வித்துக்கிறாமல் சலானி எழுதி அதுக்கு 1 மணி நேரம் நின்று அப்பதான் அவர் லஞ்சுக்கு போவாரு. எங்க 100 ரூபாய் தாங்க எடுக்க 3 மணி நேரம் நிக்க இருக்கோம். இன்னைக்கு அதெல்லாம் போய் ஜிபே வந்துருச்சு. கரெக்டா? எங்க தெருவுல பேரும்புரிசூர் கோயில் கிட்ட ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. நான் சொல்றேன், எப்பயுமே நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு 40 ரூபாய் போடுவேன். ஆமா 40 ரூபாய் கொடுத்துருந்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு 20 ரூபாய் கொடுத்தேன். அப்புறம் குழந்தை எல்லாம் பிறந்தாங்க, 10 ரூபா. முதல் பையன் பிறந்தா 10 ரூபா, 2வது பையன் பிறந்தா 5 ரூபா. அவர் இந்த 5 ரூபாய் இப்படி பார்த்துட்டு கேட்டாரு, முதல்ல 40 ரூபா தட்டு எப்ப பார்த்தாலும் என்ன, இப்ப என்ன 5 ரூபா? நான் சொன்னேன், முதல் எனக்கு கல்யாணம் ஆகல, இப்ப கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் மூத்த பையன் பிறந்துட்டேன், 2வது பையன் பிறந்துட்டேன். அந்த ஆளு கேட்கிறாரு, ஓ பலே, அப்ப ஏன் காசுலதான் நீ குடும்பம் நடத்துற அப்படின்றான். அவர்கிட்ட போய் சொல்றேன் ஒரு நாள், அது 5 ரூபாய் சில்லறை இல்ல ஐயா, இன்னைக்கு 5 ரூபாயும் சில்லறை இல்லை. அங்க போய் பார்த்தா என்ன 5 ரூபாய் கூட இல்லாம எல்லாம் கோயிலுக்கு வர்றாரு. 5 ரூபாய் சில்லறை இல்லப்பா, நாளைக்கு வரும்போது 10 ரூபாயா தரேன்னு பிச்சைக்காரன் கடை வைக்கிறேன். நாளைக்கு வரும்போது 10 ரூபாயா திறக்க மாட்டேன். அவன் இல்ல ஒண்ணுமே பண்ணல, QR கோடு எடுத்து காட்டுறான். பிச்சைக்கு நாங்க ஜிபே வச்சிருக்கோம், பிச்சை போடுறவர் முதற்கொண்டு இன்னைக்கு QR கோடு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சமூக ஊடகங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வேலையை ரொம்ப எளிமையாக்கிடுச்சு, உலகத்தை கையில கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இன்னைக்கு நீங்க கூகுள்ல போட்டு பார்க்கலாம், புதுவையில பீச் ஓரமா என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு போட்டோம்னா உடனே வந்துடும். இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் பட்டிமன்றம் நடக்குது, யாரும் அந்த பக்கமா போயிடாதீங்க, பெரிய டேஞ்சரஸ் போட அறிவிச்சிருக்காங்க. ஆமான்னு கை தட்டுறாங்க பாருங்க. அக்கா அக்கா ஆமா அந்த அக்கா சொல்லுது, இப்பதான் தெரியாம மாட்டிக்கிட்டே எதிர்த்து அக்கா
இருக்கட்டும். அப்படி கூகுள்ல போட்டாக்க சிகப்பு கலர்ல ஒரு கோடு காட்டி இருக்கு, இந்த பக்கமே போயிடும். அக்காக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷம். இப்ப இந்த இன்னைக்கு சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே இதுல வந்துருச்சு. கரெக்டா? சமூகத்துல ஒரு கட்டத்துல சமைக்கிறதுக்கு சோம்பேறி தரப்பட்டு தான் ஹோட்டல்னு ஒண்ணு வந்துச்சு. கரெக்டா? சமைக்க முடியல, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஹோட்டலுக்கு போறதுக்கு சோம்பேறி தரப்பட்டுக்கிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஒரு ஆப் வந்துருச்சு. அதை கொண்டாந்து வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க முழுங்குறதுக்கு சோம்பேறி தரப்படுறான். ஊட்டின்னு ஒரு ஆப் வரும், வந்து ஊட்டி விட்டு போவாங்க. அதுக்கும் முழுங்க முடியலன்னா குச்சியை வச்சு குத்திட்டு போயிருக்கான். அது எல்லாமே நடக்கும் இன்னும் கொஞ்சம் நாள்ல. அப்ப முன்னாடி எல்லாம் நாங்க வந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேடைக்கு போய் பேசணும்னா சிலப்பதிகாரம் படிக்கணும் அல்லது கண்ணதாசன் ஐயாவை படிக்கணும்னா லைப்ரரியா போய் தேடுவோம் புத்தகங்களை. இந்த புத்தகத்துல எதை எடுக்கலாம், லைப்ரரியா போய் தேடுவோம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, கூகுள்ல கண்ணதாசன் சாங்ஸ் போட்டா வந்துடுது, திருக்குறள்ல இத்தனாவது குறள்னு போட்டா வந்துடுது. அப்போ ஒரு புத்தகத்தை, இந்த உலகத்தை கையில் அடக்கி இந்த இணையதளம் தானே கொடுத்திருக்கு, இது வளர்ச்சி தானே அப்படின்னு பேசுவதற்காக அன்பிற்கினிய புதுவையிலிருந்து கற்பகம் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு தொகுப்பாளர். இங்க புதுவையை சார்ந்த உங்கள் மண்ணின் புதல்வி, அதுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். அவங்க சொல்றாங்க, ஆனா இந்த மேடைக்கே நான் ஒரு 10-15 தடவை வந்திருக்கேன் நிகழ்ச்சிக்கு. அம்மா அப்படின்னா இல்ல, ஆடியன்ஸா வந்து நிறைய கேட்டிருக்கோம் அப்படின்னாங்க. நிறைய கேட்கக்கூடிய, நிறைய வாசிக்கக்கூடிய நல்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அடுத்ததாக இந்த இணையதளம், இந்த இணைய வழி ஊடகம் எப்பயுமே நமக்கான வளர்ச்சியை தான் தருகிறது என்று சொல்வதற்காக திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு தேராக அசைந்து உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்காங்க. திருவாரூரை சேர்ந்த ஸ்னேகா அவர்கள் பெரிய கைதட்டலோடு. பெரும் போராட்டமாக இருக்கீங்க இன்னைக்கு. பசங்களை படிக்க விடாத சமூக ஊடகம். என் பையன் ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சுல, உட்காந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான். நான் பின்னாடி வந்து பாக்குறேன், ஏன்டா ஆன்லைன் கிளாஸ்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன்னு. இது பிடி பீரியட் பாக்குறேன், இது பிடி பீரியட் பா கேம்ஸ் விளையாடுறேன். எப்படி எல்லாம் நமக்கு மேல இதா இருக்காங்கல்ல. அப்படி இந்த சமூக ஊடகம் என்னப்பா பண்ணுதுன்னா, ஏதாவது ஒண்ணு ஒரு போட்டோ எடுத்து போட்டுடுறோம்ல. கரெக்டா? இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட கற்பகம் 4 போட்டோ எடுத்தாங்க. இது வரைக்கும் 4 போட்டோ எடுத்து அப்புறம் இப்ப நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். சூட்டா போட்டோ எடுக்கிறாங்க பாத்தீங்களா. செல்ஃபி வித் ராமகிருஷ்ணன் ஒரு போட்டோ போடணும். இன்னைக்கு பட்டிமன்றத்தை குழுவினருடன் அப்படி ஒரு போஸ்ட் போட்டுட்டா சந்தோஷம். கரெக்டா? குற்றாலத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன். குற்றால அருவி குளிக்கிறதுக்காக போலாம். குற்றாலத்துக்கு சந்தோஷமா குளிக்கிறதுக்காக போவோம். திப்புன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு பாத்துருச்சு. அண்ணே நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆமாப்பா அப்படின்னு நான் ஒரு போட்டோ எடுத்துட்டுமானே. சரி எடுமான்னு அந்த பொண்ணு ஒரு போட்டோ எடுத்துட்டு போச்சு. அடுத்து ஒரு பையன் வந்து அவன் ஒரு போட்டோ எடுத்தா. இப்படி ஒரு 10 பேர் போட்டோ எடுத்தாங்க. இந்த 10வது வந்த பையன் கேட்டா, அண்ணே நீங்க யாரு அப்படின்னா, ஏன்னா தெரியாம தான் போட்டோ எடுக்கிறாடா அப்படின்னு. இப்ப எதுக்குடா கேட்கிறேன்னு, தெரிஞ்சா வச்சுக்கவே இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னா. எல்லாத்தையும் நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கிறோங்க, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து பேஸ்புக்ல போட்டுறோம், எல்லாத்தையும் எடுத்து ஒரு லைக் வந்துடும். என் வீட்டுக்காரி யூடியூப பார்த்துட்டு மஷ்ரூம் அல்வான்னு ஒண்ணு பண்ணா. மஷ்ரூம்ல அல்வா அத போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா. 1500 லைக். நான் லைக் பண்ணலையே. ஏன்னா மத்தவெல்லாம் பார்த்தேன், நான் தான் சாப்பிட்டேன். எங்க அக்கா கரெக்டா நான் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒரு தீபாவளி வருது, பொங்கல் வருதுன்னா நம்ம குடும்பத்தோட நின்று ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறோமா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு புது ட்ரெஸ் போட்டு எல்லாரும் சிரிச்ச முகத்தோட ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம். வீட்டுல உண்மையிலே அப்படிதான் இருக்கமா, மண்டை உடையும். கரெக்டா? அந்த தீபாவளி அன்னைக்கே சண்டை வருது. ஆனா ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுவோம், ஐ லவ் மை ஹஸ்பண்ட் விரும்புறாங்க, ஐ லவ் மை ஹப்பி அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறது. ஹப்பிக்கு சோறு போடுறது கிடையாது. ஏமா ஸ்டேட்டஸ் போடுறேமா, அந்த மனுஷனுக்கு சோறு போட வேணாமா, அது ஸ்டேட்டஸ்ல வராது. நம்ம நல்லா இருக்கிற மாதிரி அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது போல காமித்துக் கொள்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்றால் ஒரு கேள்வி வருகிறது. நாம் எல்லாம் வாழ்கிறோம், ஆனால் வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. சந்தோஷமா வாழ்ற மாதிரி காமிச்சுக்கிறோம், ஆனா சந்தோஷமா இருக்கோமா? இந்த குற்றால அருவிக்கு 10 பேர் வந்தானே, வந்தவன் எல்லாம் போட்டோ எடுத்தான், அருவியோட கிளம்பி போயிட்டாங்க. ஒருத்தன் கூட குளிக்கலங்க. இந்த புதுச்சேரிக்கு வர்றாங்க, இங்க ஒரு போட்டோ எடுப்பான், காந்தி ஐயாவோட ஒரு போட்டோ எடுப்பான், ஒரு 10 இடத்துல போட்டோ எடுப்பான், அப்லோட் பண்ணுவான், போயிடுவாங்க. இந்த புதுவையை அனுபவிக்கவே மாட்டாங்களே.
இந்த புதுமையை அனுபவிக்கணும்ல. எத்தனை சித்தர்கள் பீடம் இருக்கு, எத்தனை மக்கள் இருக்காங்க, இப்படி மக்களோட உட்கார்ந்து பேசியிருக்காங்களா. இந்த கட்டிடங்கள்லாம் 150 வருட பழமையான இந்த கட்டிடங்கள் எல்லாம் நம்ம இனிமே எங்க போய் பார்க்க முடியும்? இப்படியான வீதிகள், என்ன தேர்ந்தெடுத்த ஒரு இடம். இதை அனுபவிக்கிறானா வருவான், செல்ஃபி எடுப்பான், அதை போஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். இதனால என்னப்பா ஆகுதுன்னா ஃபோமோன்னு ஒரு வியாதி வருதான். ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வியாதி வருதான். சைக்காலஜில சொல்றாங்க. அது என்ன தெரியுமா வியாதி? நம்ம போட்டோவை எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்றாங்க, எத்தனை பேர் அதை கமெண்ட் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் சார் இதையே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அது பேர் ஃபோமோன்னு ஒரு வியாதி வருதான். நம்ம போட்டோவை எத்தனை பேர் பாக்குறாங்க. இப்படியே ஒரு காலகட்டத்துல ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணா தூக்கி உள்ள வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லுது, என்னை 400 பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லு. என்னை 400 பேர் 4000 பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. ஏமா 4000 பேர் ஃபாலோ பண்றாங்க, ஆமா அடுத்த வருஷம் 5000 ஆயிடும். எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இன்னைக்கு இந்த செல்ஃபி மோகத்தால எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல எங்களுடைய ஊருக்காரர் ஒருத்தர் அமெரிக்கால இருக்காங்க. அவங்க வீட்டுல அமெரிக்கால இருக்காங்க. அப்பா அம்மா எல்லாம் மாலை பக்கத்துல இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணிருக்காரு, குடும்பத்தோட வீக்கெண்ட் ட்ரிப். அந்த வீக்கெண்ட் ட்ரிப் எப்படி தெரியுமா, யாரோ ஒருத்தங்க அந்த ஃபால்ஸுக்கு போய் ஸ்டேட்டஸ் போட்டுட்டாங்க. இந்த வீட்டுக்காரம்மா நாமளும் அந்த ஃபால்ஸுக்கு போயே ஆகணும்னு ஆடம். மறுவாரமே கிளம்பி இவங்க அந்த ஃபால்ஸுக்கு போறாங்க. இப்ப அந்த ஃபால்ஸோட உட்காந்து செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த செல்ஃபி ஸ்டிக்ல எடுத்து அந்த ஃபால்ஸ்ல வலிக்கி அவர் மேலேந்து விழுந்து பின்னந்தலையில அடிபட்டு 1.5 வாரம் கோமால இருந்து இறந்து போயிட்டாரு. இப்ப என்ன பெரிய பிரச்சனைனா, இவங்க அப்பா அம்மாவால அமெரிக்காவுக்கு போக முடியல. அமெரிக்கால இருந்து அவருடைய உடலை எடுத்துட்டு வரணும்னா கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேல செலவு. 40 லட்சத்துக்கு மேல செலவு. கடைசியாக அப்பா அம்மாவால் பார்க்க முடியாத வண்ணம் அவருடைய இறுதி காரியங்கள் அங்கு நிறைவேறுச்சு.